அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ஒய் சந்தோஷ் ராஜா, சேர்மன் விஎன்ஆர் ஃபவுண்டேஷன், வெண்ணந்தூர் 637505. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷ்னல்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் பப்ளிக் அவங்கக்கிட்ட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்பியல் காரணிகளை கொண்டு தேவையான நபர்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் பிரான்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் வீக் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிது. அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். NCAHP ஆக்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் 2021 இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி அவங்க கையெழுத்து போட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அலைட் அண்டு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இதுக்கான கமிஷன் அது உருவாக்கப்பட்டது. அதாவது துணை மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தேசிய அளவில். அதன்படி ஃபிசியோதெரபிஸ்ட்னா யார், ஃபிசியோதெரப்பினா என்ன, ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒழுங்குமுறை கொண்டு வந்தாங்க. அதன்படி இப்போ 2025 ஏப்ரல் 23 நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிது. என்ன அப்படின்னா இந்தியாவில் அனைத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுகளும் தங்களோட பேருக்கு முன்னாடி டிஆர் போட்டுக்கலாம், பேருக்கு பின்னாடி பிடி, அதாவது ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடிய அந்த பிடின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேசிய அளவில் ஒரே விதமான சிலபஸ் கொண்டு வராங்க. 4.5 வருஷ கோர்ஸை 5 வருஷ கோர்ஸாக மாற்றிட்டாங்க. அதாவது 4 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். அந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு நீட் அவசியம்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நீட் அப்படிங்கிறது எல்லாம் பயப்படுறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு தகுதி தேர்வு தான், என்ட்ரன்ஸ் தான். ஸோ ஒரு குவாலிட்டியாக ஒரு நல்ல மதிப்பெண் பெற்றவங்க ஃபிசியோதெரப்பி கோர்ஸு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது வருது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீட் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் எக்ஸாம் எழுதக்கூடிய அத்துணை மாணவ மாணவிகளும் ஒரே விதமான கல்விகளை பயின்றவங்களாக இருந்தால் அந்த தகுதி தேர்வு நடத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் சரிங்களா. அதனால் நீட் ஒரு விதத்தில் நல்லது தான். அது பள்ளி கல்வியில் அனைத்து இந்திய அளவில் ஒரே விதமான சிலபஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். இது ஒரு சின்ன புரிதல், அது அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா. இதில் அந்த NCAHP ஆக்ட் 2021 படி ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அந்தந்த மாநில துணை மற்றும் மருத்துவ ப்ரொஃபஷனல்ஸ்க்கான மன்றம், அதாவது கவுன்சில் உருவாக்கணும் அப்படிங்கிறது சட்டம். அதன்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் 2024 கவுன்சில் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இன்னமேட்டு ஃபிசியோதெரப்பி உட்பட நிறைய ப்ரொஃபஷனல் இருக்குது. இவங்களோட அந்த ரெகுலரேஷன், கோர்ஸ் ரெகுலரேஷன் ஆகட்டும், இல்லை அவங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பர்ட் ஆகட்டும், ரிசர்ச் எக்ஸ்பர்ட் ஆகட்டும், அகாடமிக் எக்ஸ்பர்ட் ஆகட்டும், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு அமைப்பு பார்த்தோம்னா அந்த கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் அசோசியேஷனுங்கிறது அது ஒரு ப்ரைவேட் அமைப்பு, தனியார் அமைப்பு, ஒரு கூட்டு. இது அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இது. அதை நம்ம தமிழில் மன்றம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அசெம்பிளி கூட்டத்தொடரில் மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த தமிழ்நாடு துணை மற்றும் மருத்துவ ப்ரொஃபஷனலுக்கான மன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அத்துணை இது சார்ந்த மருத்துவத்துறைகளுக்கான ஒழுங்குமுறைகளை கொண்டு வருவோம்.
பதிவுகளை கொண்டு வருவோம். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் வர்ற சமயத்தில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நம்ம வந்து அரசு பதிவு பெற்ற எண்முறை மருத்துவர், அதாவது ரிஜிஸ்டர்ட் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நம்ம இந்தியாவில் ரெகனைஸ் கிடச்சிரும். ஸோ அதன்படி உங்களுக்கு இப்போ 60 ஆண்டுகால போராட்டத்துக்கு அப்புறம் என்சிஹெச்பி ஆக்ட் 2021 படி நம்ம எல்லாமே ரெகனைஸ் கிடச்சிருச்சு. அதாவது டிஆர் போட்டுக்கணும், முன்னாடி பின்னாடி பிடின்னு போட்டுக்கணும். ப்ளஸ் நமக்கு வந்து இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ்னர், அதாவது சுயமாக நம்மளே ஒரு பேஷண்ட்டை வந்து அசஸ் பண்ணி அவங்கள டயக்னோசிஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு ஃபிசியோதெரபிஸ்ட்டு சுயமாக அவரே பரிந்துரைக்கலாம். மற்ற எந்த ஒரு வேறு ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து பரிந்துரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஒரு காம்ப்ரஹென்சிவ் மெடிக்கல் செக்டரில் பலவிதமான மருத்துவத்துறை சார்ந்த நபர்களோட கூட்டாக சேர்ந்தும் நம்ம பணிபுரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபிசிஷியன், சர்ஜன், ஆக்குபேஷனல்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷன்ஸ், சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ குழுவிலையும் நீங்கள் ஈடுபடலாம். ப்ளஸ் தனியாகவும் நீங்கள் செயல்படலாம். அதிலும் ஒரு சில வலி நிவாரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து ஊசியும் போடலான்ற மாதிரி அந்த ஒரு ரெகுலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதம் 23 2025 11:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மத்தியில் வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் வந்து சுகாதாரத்துறை செயலாளர் வந்து நமக்கான அந்த அங்கீகாரத்தை வந்து ஏற்றுக்கொண்டு வெளிவிட்டு விட்டார்கள், பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு காரணமான அத்துணை அரசாங்க அதிகாரிகள், அரசுகள் மற்றும் 60 ஆண்டு காலமாக போராடின அத்துணை ஃபிசியோதெரபிஸ்ட்டுகளுக்கும் நான் வாழ்த்துக்களும் இதயபூர்வமான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஏபின்னு சொல்லக்கூடிய தேசிய ஃபிசியோதெரப்பி சங்கம், அதில் இருக்கக்கூடிய தலைவர்களும் உறுப்பினர்களும் ரொம்ப அரும்பாடுபட்டிருக்காங்க. ஈவன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் 1988 தான் பிறந்தேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. அப்போ இருந்து போராடிட்டு வராங்க. அதாவது என்னென்னா, சர்வதேச அளவில் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்குன்னு என்ன அங்கீகாரம் இருக்கோ, மற்ற நாடுகளில் என்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுதோ அது இந்தியாவிலையும் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ போராட்டம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை மாற்றுத்துறையினர்களுடைய காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். அதை பற்றி நாங்கள் பேச வரல. ஒன்லி நம்ம சார்ந்த இந்த ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட துறையை தான் நான் பேசியிருக்கேன். ஸோ டியர் ஃபிசியோஸ், என்னோடய சீனியராக இருக்கலாம், என்னோடய பேட்ச்மேட்டாக இருக்கலாம், என்னோடய ஜூனியர்த்தியாக நேற்று நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசியோதெரப்பி மாணவிகளாக இருக்கலாம். அவங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். ஸோ ஒரு புரிதல் வச்சுக்கோங்க. முதல்ல 2021 நமக்கான ஆணையம் உருவாக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின்படி ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும், சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலமும் யூனியன் டெரிட்டரியும் அவங்களுக்கான அந்த ஒரு மன்றம் சொல்லக்கூடிய கவுன்சில், அதாவது ஸ்டேட் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில் உருவாக்கப்பட்டு விட்டது. மேக்சிமம் உருவாக்கப்பட்டு விட்டது. 2024 தமிழ்நாட்டிலையும் உருவாக்கப்பட்டு விட்டது, சரிங்களா. அந்த மன்றம் உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட் ஜியோவில் கூட அந்த 2 ஃபிசியோதெரபிஸ்ட் பேர்களுக்கு முன்னாடி டிஆர் போட்டு தான் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எவிடன்ஸே இருக்குது. 2 எண்முறை மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அந்த மருத்துவர்களுடைய பெயர்களுக்கு முன்னாடி டிஆர்னு தான் போட்டிருக்கு. அதில் வந்து ஒருத்தங்க வந்து பிபிடி பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குறைஞ்சபட்சமாக இருக்கக்கூடிய அடிப்படையான தகுதி என்ன, எண்முறை மருத்துவம் வழங்குறதுக்கு இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ்னாக இருக்கக்கூடிய தகுதி என்னன்னா, பிபிடின்னு சொல்லக்கூடிய அண்டர் கிராஜுவேட், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, ரெகனைஸ் யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் வந்து அதை படிச்சிருக்கணும். அந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை இந்த யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருக்கலாம், இல்லை டீம்டு பி யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனும் ப்ளஸ் அந்தந்த மாநில அரசாங்கமும் இந்த என்சிஹெச்பி ஆக்ட் 2021 சொல்லக்கூடிய அந்த ஆணைய சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துக்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதில் தமிழ்நாடு அரசாங்கமும் உட்பட. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்றத்தில் நம்ம மாண்புமிகு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர்
மா சுப்பிரமணியம் அவர்களும் அறிவிச்சிட்டாங்க. போன வருஷமே நமக்கு கவர்மெண்ட் ஜியோ வந்து கவுன்சில் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதன்படி ஒழுங்குபடுத்துவோம், பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் நம்ம எல்லோரும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி வெப்சைட் கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்டில் நம்மளோட ஆதார், ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்மளோட கேஒய்சி அதில் வந்து அசைன் ஆகிடும். ஸோ சென்ட்ரலைஸ்டாக சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரி எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்டோட டேட்டா அவங்க ஒரே இதில் வெப்சைட்டில் நம்மளை வந்து டேட்டா பேஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம எந்த மாநிலத்தில் சேர்ந்தாலும் சரி, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், சரிங்களா, குஜராத்லேருந்து அசாம் வரைக்கும், அந்தமான்லேருந்து லக்ஷதீப் வரைக்கும், இந்தியாவினுடைய இந்தியன் டொமைனில் உட்பட அனைத்து ஃபிசியோதெரபிஸ்டுகளும் நாம் வந்து அரசு பதிவு பெற்ற இயன்முறை மருத்துவர்கள் என அங்கீகரிக்கப்படுவோம். நன்றி. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ், ஓகேங்களா? ஸோ யார் ஃபிசியோதெரபிஸ்ட்னா யார், ஃபிசியோதெரப்பினா என்ன, ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் என்ன பயன்படுத்தலாம், ஈவன் இதில் சொன்ன சரத்துக்களை தான் கிளினிக்கல் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லேயும் அந்தந்த மாநில அரசாங்கம் அடாப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபிசியோதெரப்பினா யார், ஃபிசியோதெரப்பினா என்ன, ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் எப்படி இருக்கணும், அதில் என்ன பயன்படுத்தணும், அவங்க ஒரு புரிதலில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய NCAHP ஆக்ட் 2021, ஓகேங்களா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் 2021 ஆக்டின் படி அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதோட சரத்துகளையும் அதனுடைய வரைவுகளையும், அதாவது டெஃபினேஷன், அதோட மீனிங் தான் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லேயும் கொண்டு வருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் படி ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லோரும் அவங்க பேருக்கு முன்னாடி டிஆர் போட்டுக்கலாம், பின்னாடி பிடின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. வி ஆர் இண்டிபெண்ட் ப்ராக்டிஷனர், சுயாதீனமாக சர்வீஸ் பண்ணக்கூடிய இயன்முறை மருத்துவத்தை வழங்கக்கூடிய இயன்முறை மருத்துவர்கள். அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லக்கூடிய நம்ம யூஜி டிகிரி வந்து பக்லியர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷனில், சரிங்களா. நீட் இருக்குது. தேவையான ஒரு சில வலி நிவாரணத்துக்கான நம்ம வந்து ஊசிகளையும் பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த ஹேண்ட்புக்கில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் 9952427567, இதுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்கலாம், ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கலாம், ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கலாம். அதுக்கான எவிடென்ட் NCHP ஆக்ட் 2021 வந்து கெஜெட்டில் வந்தது, ப்ளஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சில் உருவாக்குனது, ப்ளஸ் ஹேண்ட்புக்கு பப்ளிஷ் பண்ணது, அதாவது 23 ஏப்ரல் 2025 அன்னைக்கு மத்தியானம் 2 மணி சுமாரில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த சென்ட்ரல் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி முன்னிலையில் நம்மளோட அந்த அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனோட சேர்பர்சன்ஸ் வந்து வரிசையாக நின்னாங்க. அதில் யாக்னா சுக்லா, டாக்டர் யாக்னா சுக்லா மேடம் ஃபிசியோதெரபிஸ்ட், அவங்க முன்னிலையிலையும் நம்ம ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷனலுக்கான அத்தனை ரெகுலரேஷன், அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் எப்படி செயல்படணும், காலேஜ் எப்படி செயல்படணும், ஓகேங்களா, கிளினிக்கல் ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி இருக்கணும், அகடாமிக் ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி இருக்கணும், ரிசர்ச் ஃபிசியோதெரப்பி ரிசர்ச்சர் எப்படி இருக்கணும், மொத்த டேட்டாஸும் அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. தயவு செஞ்சு இது ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. சில சந்தேகம் வரலாம், அது மனித இயல்பு தான். ஏன்னா 60 ஆண்டு காலமாக நாம் ஒரு கேட்டகரியில் வந்து இருந்தோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆப்டிமஸ் மேக்சிமமான உலகத்தரம் வாய்ந்த, அனைத்து உலகத்தரம் வாய்ந்த, சர்வதேச தரம் வாய்ந்த எல்லா மேலை நாடுகளுக்கும் அனைத்து நாடுகளும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுகள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில். அதுக்கோசம் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், இதில் போராட்டம் பண்ண ஐஏபி லீடர், எல்லா ஃபிசியோதெரப்பி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், சகோதர சகோதரி அனைவருக்கும் நான் மனமார்ந்த வார்த்தைகளும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் துறை வளர்க்கப்பட்டால் நான் வளர்க்கப்படுகிறேன், என் துறை நல்லா இருந்ததுன்னா நானும் நல்லா இருக்கேன். இன்னொன்று அறிவியல் படியும் பார்த்தாலும்
உலக சுகாதார அமைப்பினுடைய கூற்றுப்படி பார்த்தாலும் ஃபிசியோதெரப்பி வந்து உலக அளவில் ஒரு ரெகனைஸ்டான ஒரு மெடிக்கல் ஃபீல்டு, ஒரு மெடிக்கல் பிரான்ச். ஓகேங்களா? இதில் வந்து இயற்பியல் காரணிகளை கொண்டு தேவையான நபர்களுக்கு வைத்தியம் வழங்கக்கூடிய ஒரு வைத்திய முறை. இது ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ அதன் அடிப்படையில் பிலாசபி அடிப்படையிலையும் சரி நம்ம வந்து மருத்துவர் என்ற சொல்லாடலை பயன்படுத்தலாம். இந்த மருத்துவர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம டாக்டர்னு சொல்லுவோம். அதோட குறிப்பு வந்து டிஆர்னு நம்ம போட்டுப்போம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். இதனால் மக்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட ரெகக்னேஷனோட ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இது மூலிமா வைஎன்ஆர் ஃபவுண்டேஷனும் வந்துட்டு நன்றியை தெரிவிச்சுக்குது. அனைத்து ஃபிசியோதெரபிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.